எல்லாருக்குமே தெரியும் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு. அப்படின்னா காட்டிலேயே பெரிய மிருகம் அதுவாக தானே இருக்கணும், வேகமான மிருகமும் அதுவாக தானே இருக்கணும், எல்லாத்தையும் விட புத்திசாலியாகவும் இருக்க வேண்டியது ராஜா தானே. ஆனால் இந்த பண்புகள் எதுவுமே சிங்கத்துக்கிட்ட இல்லை. அப்படி இருந்தும் கூட இந்த உலகமே சிங்கத்தை காட்டோட ராஜாவை ஏற்றுக்கிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சிங்கத்துக்கிட்ட இயல்பாகவே இருக்கிற ராஜாவோட மனநிலை. என்னை விட இங்கே எவன்டா இருக்காங்கிற அந்த கெத்து. என்ன நடந்தாலும் சரி, முன்னாடி யார் வந்து நின்னாலும் சரி, கம்பீரமான அந்த பார்வையும் காட்டையே அதிர வைக்கிற கர்ஜனையும் பத்தாதா எதிர்த்து நிற்கிற மொத்த கூட்டத்தையும் அலற வைக்க? நாட்டுக்கே இல்லைனாலும் நம்ம லைஃப்க்கு நம்ம தானே சார் ராஜா. ஆனால் அப்படியா வாழ்கிறோம்? யாரை பார்த்தாலும் பயம், தோற்று போயிடுவோமோன்னு பயம், வேலை போயிடுமோன்னு பயம். அப்படி பயந்து பயந்தே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற நல்ல வாய்ப்புகளை கூட தவற விட்டுடுறோம். நம்ம கடமையை சரியாக செய்கிறோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருந்தால் போதும், எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அப்படியே ஒரு வாட்டி தோற்று போனாதான் என்ன, கீழே விழுந்தாதான் என்ன, உடம்புல உயிர் இருக்குல்ல, வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. தைரியமாக கெத்தாக கம்பீரமாக சிங்கம் மாதிரி முன்னாடி போங்க. நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தே உங்கள் எதிரிங்கெல்லாம் அடங்கி போகிற மாதிரி நடந்து போங்க. என் வாழ்க்கைக்கு நான் தாண்டா ராஜாங்கிற அந்த மனநிலை ஒன்று போதும், உங்களை தோக்கடிக்க நினைக்கிற அத்தனை பயல்களையும் தெரிச்சு ஓட வச்சிடும்.